வருண், உன் கூட இப்படி தனியா சந்தோஷமா பேசி எவ்வளோ நாள் ஆகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கும் தான் சாரா. அந்த வெண்ணிலா என் வாழ்க்கையில் வந்ததுலேருந்து என் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சு. டோன்ட் வரி வருண், எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். சீக்கிரமாகவே அவளை துரத்திட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக சாரா. அவள் எப்போ என்னை விட்டு போகிறாளோ அப்போ தான் எனக்கு நிம்மதி. ரூம்லயும் அவரை காணுமே, நம்ம கூடயும் வரல, ரூம்லயும் இல்லைன்னா எங்க போயிருப்பாரு அவரு? வெண்ணிலா, உன்னை சாராவை பார்த்து பேசணும் தானே அனுப்பி வச்சேன். எங்க என்ன பண்ற? நான் சாராவை பார்க்க தான் போனேன். அதுக்குள்ள ஏதேதோ பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? என்ன ஆச்சு? அது நான் சாராவை பார்க்க போயிட்டு இருந்தேன். அப்போ எப்படியோ உனக்கு எதுவும் ஆகலைங்கிறது சந்தோஷம்தான். சாரா கிட்ட நானே பேசிட்டேன். அவ உன்கிட்ட பேசணும்னு சொல்றான். நீ போய் அவளை பார்த்து உன் மனசுல இருக்கிறத தெளிவா எடுத்து சொல்லு. அவ புரிஞ்சுப்பா. போ, போய் பேசு. இப்பவே வாக்கா? ஆமா, இதுதான் சரியான நேரம். நீ போய் பேசு. போ போவேனில்லா. போ போ, போய் அவ ரூம் கதவை தட்டு. வருண் உனக்கு தான் உரிமையானவன்னு சொல்றதுக்கு முன்னாடி சாரா வருணோட உரிமை கொண்டாடுறத பார்த்து கதறி அழு. வருண், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? அப்படிதான் நீ பேசுவேன். இரு, நீ நல்லவ மாதிரி நடிச்ச, நான் ஏமாந்து உன் வலையில விழுந்துருவேன் நினைச்சியா? நோ, நான் எப்பவுமே என் பேபிக்கு துரோகம் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எனக்கு எல்லாமே இவ தான். எனக்கு எல்லாமே. வருண், 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 என்னாச்சு? தல, இப்போ உனக்கு சந்தோஷமா? கொஞ்ச நேரம் எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டியா? எதுக்காக இங்க வந்த? எதுக்கு இங்க வந்த? போ, வெளியே போ. நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் சாரா, தயவு செஞ்சு அவரை விட்டு போயிடுங்க. என் வருணை எனக்கே திருப்பி கொடுத்துருங்க ப்ளீஸ். என்னது? என்ன சொன்ன? உன் வருணா தாலி கட்டிடா அவன் உனக்கு சொந்தமாயிருவானா? இவன் ஏன் வருண் எனக்கு மட்டும் தான் சொந்தம். இடையில நீ வந்துட்டு என்ன விட்டுட்டு போக சொல்றியா? சாரா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்களும் அவரும் லவ் பண்ணிருக்கலாம். ஆனா வருண் இப்போ என் புருஷன். எனக்கு எல்லாமே இவர்தான். இவர் இல்லாம இனி என் வாழ்க்கையே கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. என்னது? புருஷனா? அத நீ சொல்லக்கூடாது, அவன் சொல்லணும். அவன் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன். இங்க பாரு, என்னைக்கா இருந்தாலும் நான் தான் அவனோட பொண்டாட்டி. அத மாத்த யாராலையும் முடியாது, புரிஞ்சுதா? சாரா ப்ளீஸ், வருணை நீங்க எந்த அளவுக்கு லவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் அவர் மேல உயிரையே வச்சிருக்கேன். சாரா, தயவு செஞ்சு இத பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். உன் லவ் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? அக்கா, ஆஹா, என்னமோ நடந்திருக்கு போலயே. சூப்பர். நீலா, ஏண்டி அழற? ஏய், என்ன என்ன ஆச்சு? அழாத. என்ன சொன்னோம்? என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் கனவுல கூட நினைக்கலக்கா. வருண் எனக்கு கிடைக்க மாட்டாரோன்னு பயமா இருக்குக்கா. ஏன் இப்படி பேசுற?
முதல்ல அங்க என்ன நடந்துச்சு? என் வருணை எனக்கு விட்டு கொடுத்துடுன்னு சாரா கிட்ட கெஞ்சினேங்கா. ஆனா அவங்க வருண் எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி என்னை புடிச்சு தள்ளிட்டாங்க. ஏதோ ஒண்ணு தள்ளி விட்டுட்டாலாம். என்ன தைரியம் அவளுக்கு? இப்ப அவள அக்கா அக்கா வேண்டாக்கா, நீ அங்க போக வேண்டாம், ஏதாவது பிரச்சனை ஆயிட போதுக்கா. ஆகட்டுமேடி, நீ இப்படி பயந்து பயந்துதான் எந்த நிலைமையில வந்து நிக்கிற? இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் விட மாட்டேன். வருண் உனக்கு தான் தாலி கட்டியிருக்காரு, அவர் மேல முழு உரிமை உனக்கு தான் இருக்கு. நான் இப்பவே போய் அவளுக்கு என்ன பண்றேன்னு பாரு. அக்கா இருக்கா, சொன்னா கேளு. வேண்டாம், அவர் எனக்கு தாலி கட்டியிருந்தாலும் அவர் மனசுல நான் இல்லக்கா. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் மனசுல சாரா தாங்க இருக்கா. அவரை பொறுத்த வரைக்கும் நான் துரோகியா மட்டும் தாங்க இருக்கேன். அழுடி அழு, இனிமே நீ கடைசி வரைக்கும் இப்படியே தான் அழுதுகிட்டே இருக்க போற. ஃபீல் பண்ணாத, எல்லாமே சீக்கிரமே மாறிடும். நான் கூட இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க பாரு வெண்ணிலா, நீ எங்க குடும்பத்துக்கு மருமகளா வரணும், எங்களுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை வழி நடத்தணும். என் பையனுக்கு மனைவியா மட்டும் இல்லாம ஒரு அம்மாவா அவனை பாத்துக்கணும்னு ஆசை ஆசையா உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா இப்போ ஏதோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன விரிசல் இருக்கிற மாதிரி இருக்கு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எனக்கு உன் சந்தோஷம்தான் ரொம்ப முக்கியம். அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எதுவும் இல்ல. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்களாம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? வெண்ணிலா, இது அத்தை உனக்கு கொடுக்கற வாக்கு. நாளைக்கு என்ன நடந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட நிப்பேன். அதே மாதிரி நீயும் என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த சூழ்நிலை ஆனாலும் இந்த அத்தையை விட்டுட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. அத்தை, நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. என்ன நடந்தாலும் நான் எப்பவும் உங்க கூடவே இருப்பேன்.